என்னதான் டிவிக்கு வந்துட்டு 2000 ஆட்சி பிடிச்சாலும், திருச்சியோட கிழக்கு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா, விஜயன வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனா, அந்த தொகுதியில யார் நிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான் நிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நெறைய நெட்டிசன்களும், நெறைய விமர்சனங்களும் போயிட்டு இருக்கு. ஆனா, அதுக்கேத்த மாரியே சமீபத்தில வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் மாஸ்டரே சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 11ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா என்னோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாரி ஒரு சில வீடியோக்குள்ள பேசியிருந்தாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல மனிதர், அதுக்கேத்த மாரியே ஒரு பண்பாளர், அறிவாளர், அவரோட எக்கச்சக்கமான வீடியோங்கிறத விட, அவர் எந்த அளவுக்கு மனிதர்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு, அவர் தான் ஒரு சாட்சி. எக்கச்சக்கமான அறக்கட்டளைங்க. அதுக்கு நல்லா ஒரு ஃபர்ஸ்ட்டு அவரோட அறக்கட்டளைலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். அவர் அறக்கட்டளை நிறுவி கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேத்துக்கு நெறைய விஷயங்கள் பண்ணி குடுத்த ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு வந்து சினிமால மட்டும் இல்லாம, நிஜத்துல இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் வாழ்றாங்க. அப்படி நம்மளோட தமிழ்நாட்டுல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் யாருன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மாஸ்டர் தான். ஸோ அந்த மாரி நல்ல உள்ளங்கள் படைத்த ஆட்கள் கண்டிப்பா வந்து டிவிகே கட்சியில சேர்ந்து, நான் இன்னும் வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணணும். பார்க்கலாம். மாஸ்டரே நம்மளுக்கு வந்து ஒரு அறிவிப்பு குடுக்குறேன்ட்டு இருக்காரு. ஒரு 11ஆம் தேதிக்கு மேல இந்த மந்த்ல. சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.